Hello everyone, welcome to Inner Magic Library. இந்த வீடியோவில் ஃபேமிலி விஸ்டம் ராபின் சர்மா அவர்கள் எழுதிய நூலோட சம்மரியை வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் கண்டிப்பாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் வந்து படித்து இதில் சொல்லியிருக்க டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல குடும்பத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து பல வேலைகளை வந்து செய்கிறோம், நம்ம நேரத்தை வந்து செலவு பண்ணுறோம். ஆனால் அது அவங்க மனசில் வந்து உள்ளே போகிறதே கிடையாது. எனக்கு வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணல, எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி வந்து ஒரு 13லேருந்து ஒரு 20 வயசு உள்ள குழந்தைங்க வந்து சொல்கிறத நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். பட் நம்ம ஓடுறது உழைக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்காக தான். ஆனால் அது அவங்க மனசில் வந்து பதியவே இல்லை. இவங்களை எப்படி நல்வழிப்படுத்துறது, நம்மளோட அன்பை எப்படி அவங்களுக்கு வந்து காட்டுறது, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக ஒரு கதையின் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த நூலையும் வந்து எழுதியிருக்காங்க. கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அவர் வந்து காதலிச்சு ஜான் அப்படின்ற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காதலிக்கும் போதும் அவங்களுக்கு அதிகப்படியான நேரம் வந்து இல்லை. ஒரு 6 வாரத்துக்குள்ளேயே இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க. பையனுக்கு 6 வயசாகுது, பொண்ணுக்கு 3 வயசாகும். இந்த கேத்ரின் அவங்க வந்து ஒரு தலைமை செயற்குழு அலுவலராக வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. எல்லா நேரமும் அவங்க வந்து அலுவலகத்திலே தான் இருக்காங்க. காலையில் 5 மணிக்கே அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அலுவலகத்தில் இருக்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமாக இன்னமும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கணவனும் குழந்தைங்களும் வந்து நல்லா தூங்கிடுவாங்க. இவங்களுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க வந்து குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேரத்தை வந்து செலவழிக்கிறாங்க. குறைந்தபட்சம் 18 மணி நேரம் வந்து ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸ் ஒர்க்லேயுமே தான் அவங்க இருக்காங்க. ஆஃபீஸ் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து தினமும் அவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு சுய பிரகடனமாக எதை வச்சுருக்காங்க அப்படின்னா, என்னிடம் கோடீஸ்வரனின் மனதும் போர் வீரனின் இதயமும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லியும் அவங்களுக்கு வந்து சொல்லிப்பாங்களாம். ஒரு இரும்பு மனுஷி போல் அவங்க வந்து இருந்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு தன்னுடைய நேரம் தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து தொழில் வாழ்க்கையிலே தன்னை வந்து முன்னேற்றிக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபேமிலிக்கு அவங்க லெஸ் ப்ரியாரிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தொழில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிக்கான மோகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதன் மூலம் கடினமாக உழைக்கிறாங்க. பதவி உயர்வு வந்து கிடைக்குது, சம்பள உயர்வும் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க மனத்தில் வந்து ஒரு சோக பிறவி போலவே அவங்க வந்து உணர்றாங்களாம். என்ன பிரச்சனை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு குடும்பத்தில் நேரம் செலவு பண்ணணும்னு தெரியுது. ஆனாலும் அந்த தொழில் வாழ்க்கை வந்து அவங்கள வந்து இதற்கான நேரத்தை வந்து கொடுக்க விடலை. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு விமானம் பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க. ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டீமில் ஒரு 2 பேரும் இவங்களும் சேர்ந்துட்டு ஒரு விமான பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப கடுமையான வானிலை மாற்றத்தினால அந்த விமானம் வந்து சீக்கிரமாக தரையிறங்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து கேப்டன் வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக எல்லாரும் வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இவங்க மனதில் வந்து 1000 எண்ணங்கள் ஓடுதான். அது எல்லாமே எப்படி இருக்குன்னா குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் தான் ஓடுதான். கணவனும் இவங்களும் முதல் தடவை பார்த்த அந்த தருணம், காதலை சொன்ன தருணம், கல்யாணம் பண்ண அந்த தருணம், அதை பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஒரே ஒரு முறை சுற்றுலா போயிருக்காங்க. அந்த சுற்றுலாவில் அவங்க பெற்ற அனுபவங்கள், அந்த குழந்தையோட முகங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருதான். இதில் ஒரு தடவை கூட அவங்க தொழிலை பற்றியோ அவங்க அடைஞ்ச வெற்றியை பற்றியோ இல்லை அவங்களுக்கு உள்ள அந்த சொகுசான வாழ்க்கையை பற்றியோ அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் வந்து சொல்கிறாரு, உங்கள் தலையை வந்து கால்களுக்கு நடுவில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் சீட் பெல்ட் எல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இவங்க அந்த செய்தியை கேட்டதுக்கப்புறமா ரொம்ப மனது வந்து பதட்டம் அடையுது. இனி என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்களாம். அப்போ வந்து விமானம் வந்து ஒரு ரொம்ப வேகத்தோட கீழே இறங்குறது போல் ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படுதுன்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லையா. ஒரு 15 நிமிடத்திற்கு அப்புறமாக அவங்க உடம்புல வந்து ரொம்ப கடுமையான வலியை வந்து உணர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வலியை அவங்களால தாங்கிக்கவே முடியலை அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மயக்க நிலையில் அவங்கள யாரோ வந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறது போன்ற ஒரு காட்சியை வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்பையும் உடம்புல வந்து ரொம்ப வலி இருக்குது, நம்ம கண்டிப்பாக சாக தான் போகிறோம் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. மயக்கம் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க போகிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க உடம்புல அந்தளவுக்கு வலி வந்து இல்லை அப்படின்றத குறிப்பிட்றாங்க. எப்படியும் நமக்கு மறுவாழ்வு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணம் வந்து ஏற்படுது. ஆனாலும் அவங்களுக்கு சுய நினைவு இருக்குது, பட் அவங்களால கண்களையோ இல்லை கை கால்களோ அசைக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தான் இந்த நிலைமையில் இருக்கிறத தன் குடும்பத்துக்கு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு தோணுது. ஆனாலும் அவங்களால வந்து பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் அவங்க வந்து யோசிச்சாங்களாம், கண்டிப்பாக இனிமேல்
உள்ள இந்த வாழ்க்கையை என்னோட குழந்தைகளுக்காகவும் என் கணவனுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் மட்டுமே செலவழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சாங்களாம். அப்போ வந்து அவங்க மனதில் வந்து தோணுதான், நம்ம வாழ்க்கையின் முடிவில் எந்த விஷயமெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கும்னு நினச்சோமோ அது எல்லாமே சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுச்சான். சிறிய முக்கியமில்லாத விஷயங்கள் எல்லாம் உண்மையில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. என்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கணும், ஒரு சொகுசான வீடு வச்சுருக்கணும், இதுதான் முக்கியம். ஸோ பணம் முக்கியம். அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கணும், உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த குடும்பத்துக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்க பெருசாக நினைக்கல. குழந்தைங்க அது வளர்ந்துருவாங்க, அவங்களுக்கு தான் எல்லாமே கொடுக்குறோமே, பணம் தான் அவங்களுக்கு கொடுக்குறோமே, டியூஷன் தான் அனுப்புகிறோமே, அவங்கள தான் நல்லா பார்த்துக்கிறோமே, இந்த மாதிரி எண்ணம் இருக்குது. ஆனால் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமெல்லாம் ரொம்ப சின்னதாக அவங்க வந்து நினச்சிருக்காங்க. பட் வாழ்வோட இறுதி கட்டத்தில் இருக்கும்போது தன் குழந்தைங்களோட செலவழிக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஸோ சின்ன விஷயமெல்லாம் பெரிதாக தெரியுது அப்படின்றத அந்த தருணத்தில் அவங்க உணர்ந்ததாக வந்து குறிப்பிடுறாங்க. அந்த தருணத்தில் அன்னை தெரசாவோட ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருதா, சிறந்த செயல்கள் என்று எதுவுமே இல்லை, மிகுந்த அன்புடன் செய்யப்பட்ட சிறிய செயல்கள் மட்டுமே உள்ளது அப்படின்ற அந்த வாக்கியம் வந்து அவங்க மனதில் அப்படியே ரீங்காரமிட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து உணர்றாங்களாம், என்னோட ஆத்மா முதற்கொண்டு இந்த ஒரு அற்பமான தொழிலுக்காக நான் செலவழிச்சிட்டேனே, என்னோட அன்பான குடும்பத்திற்கு நான் செலவழிக்கலையே, என் குழந்தைகள் வந்து என்னோட நேரத்திற்காகவும் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவும் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பிஞ்சு முகங்கள்லாம் வாடிய தருணங்களை வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்களாம். ஆத்தர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் வாழ்வதை நிறுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையை உரிய திட்டமிடலுடன் வாழ துவங்குங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேலும் அவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களோ அத்தகைய வாழ்க்கையை இன்றிலிருந்தே வாழ துவங்குங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உங்கள் இறுதி சடங்கில் வெட்டியான் கூட அழுகிறபடி உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேத்ரினுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை வந்து செய்கிறாங்க. 12 மணி நேரம் அந்த சிகிச்சை வந்து நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க உடல் வந்து ஓரளவுக்கு தேர்னதுக்கு அப்புறமாக அப்சர்வேஷன் ரூமுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்சர்வேஷன் ரூமுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக அவங்க மயக்கம் தெளியுது. அவங்க மயக்கம் தெளியும் போது அவங்க காதில் 2 குரல்கள் வந்து ரொம்ப இனிமையாக கேட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட குழந்தைகள் தான். வந்த உடனே அம்மா வந்து ரொம்ப அன்போட அரவணைச்சிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்து கண்ணீர் மல்க அவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்களாம். இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டாங்களாம். இந்த அன்பான அரவணைப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு இனிமேல் என்னால் முடிந்த நேரத்தை வந்து நான் செலவழிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை அந்த நிமிஷத்தில் அவங்க எடுத்ததாக வந்து குறிப்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லே கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுதான். அப்போ அவங்களோட உடம்பு வந்து நல்ல வலிமை வந்து பெற்றது அப்படின்றாங்க. எதிர்காலம் வந்து பிரகாசமாக தோன்றியது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய நேரம் கிடைத்ததுனால எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சிந்திக்க அது ஒரு தகுந்த தருணமாக அவங்க வந்து உபயோகப்படுத்திக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து கேத்ரின் வந்து நினச்சாங்களாம், அதிக ஞானத்துடனும் ஒழுக்கத்துடனும் நல்ல நற்குணங்களை கொண்டவளாகவும் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதி எடுத்துக்கிட்டாங்களாம். உன்னத வாழ்க்கைக்கான அடிப்படைகளை மீண்டும் பெற்று வாழ்க்கையை எளிமையாக்கி கொள்ள தீர்மானித்தேன் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலியன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்க்க வராரு. ஜூலியன் யார் அப்படின்னா கேத்ரினோட அண்ணா. அவர் வந்து சட்ட ஆலோசகராக வந்து இருந்திருக்காங்க. அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு ஆளுமை படைத்த ஒருவராக வந்து இருந்திருக்காங்க. அவரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 7 டிஜிட் சேலரி கொண்டவராக இருந்திருக்காங்க. அசாதாரண வெற்றியை வந்து அவர் பெற்றவராக இருக்கார். அவர் எந்த ஒரு வழக்கை வந்து எடுத்தாலும் அதில் வந்து வெற்றி பெற்றுருவார் அப்படின்ற ஒரு பேரும் புகழும் கொண்ட மனிதராக வந்து அவங்க இருந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு விலை உயர்ந்த ஃபெராரி காரை வந்து வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு சொகுசான வீடு, இது போல் ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மகள் வந்து இருந்திருக்காங்க, ஆலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர். ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்க மகள் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது போல் ஆயிடுதான். ரொம்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப அனல்தியாக அவங்க உடம்பை வந்து வச்சுக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ரொம்ப இளமையோடையும் உடற்பயிற்சி செஞ்சு ஃபேமிலிக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு. மகள் இறப்புக்கு அப்புறமாக தன் உடம்பை வந்து கவனிக்காமையே விட்டுறாரு. அதனால எப்பயுமே வந்து அவருக்கு உடல்நிலை குறைபாடு இருந்துகிட்டே இருக்குது. இவங்க மனைவியும் சரி மகள் இறப்புனால இவங்க இப்படி இருக்காங்க, சீக்கிரம் சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து சரியாகிறது போலவே தெரியல. அதனால மனைவியும் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவர் வாழ்க்கையில் வந்து அடி மேலே அடி வந்து விழுந்துட்டே இருக்கு. அந்த சமயத்தில்
ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுது. ஹார்ட் அட்டாக்னால அவர் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. இது கேத்ரினுக்கு தெரியுது. நம்ம அண்ணனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு, இல்லை அவர் யாரையுமே பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாருமா, மன்னிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறமா கேத்ரின் வந்து அவங்கள பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. 15 வருடத்திற்கு அப்புறமாக மருத்துவமனையில் கேத்ரினை பார்க்குறதுக்காக இவர் வந்து வந்திருக்காரு. இப்போ வந்து ஜூலியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 20 வயது குறைந்த ஒரு ஆண் போல் அவர் வந்து காட்சி அளித்தாராம். இவங்களுக்கு முதல் தடவை பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவங்க முகம் வந்து அப்படி ஒளி பொருந்தியதாக இருந்தது அப்படின்றாங்க. நல்ல ஆரோக்கியத்தோடையும் அவர் இருந்தார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஹார்ட் அட்டாக் ஆனதுக்கு அப்புறமாக இவரை வந்து யாருமே பார்க்க விடலைன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவரோட எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு இவர் வந்து இந்தியாவை நோக்கி போயிட்டாரு அப்படின்ற செய்தி மட்டும்தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் அண்ணாவை வந்து தேட முயற்சி பண்ணுறாங்க. அவங்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால வந்து அவரை கண்டுபிடிக்க முடியல. சரி, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுன்ற வேண்டுதலோடு இருந்திருக்காங்க. இப்போ ஜூலியனை வந்து பார்த்ததுக்கப்புறமா அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு, நீ எங்கே போன, இவ்வளோ வருஷமாக உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்க இமயமலைக்கு நான் வந்து போயிருந்தேன். அங்கு சிவானத்தின் உன்னத துறவிகளோட எனக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அவங்க மூலமாக நான் இந்த ஒரு உடல்நிலையும் மனநிலை மாற்றத்தையும் நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவானமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவானம் அப்படின்னா ஞானப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீனிங் வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்க துறவிகள் வந்து எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்ற ஒரு கலையை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஜூலியன் வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஞானி வந்து சொன்னாராம், நீ எங்களோட இந்த மலையில் வந்து தங்கும்போது வாழ்க்கையின் உண்மையான தலைமைத்துவத்திற்கான ஒரு தலை சிறந்த வழிமுறையை கண்டறிந்து கொள்வாய் அப்படின்றத அவருக்கு சொன்னாங்களாம். அது போக அவரோட உடம்பு வந்து அதிக வலுவும் ஆரோக்கியமும் மகிழ்வும் மனப்பக்குவமும் கொண்ட மனிதனாகவும் இருப்பது எப்படி அப்படின்ற கலையையும் அவங்க சொல்லி கொடுத்ததா சொல்கிறாரு. அர்த்தம் செறிந்த சீரிய வாழ்வு வாழ ஆழமான மனித உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் நான் அங்கே தெரிந்து கொண்டேன் அப்படின்றதையும் ஜூலியன் வந்து குறிப்பிட்டாராம். ஜூலியன் வந்து அங்கே கற்றுக்கிட்ட சில விஷயங்களை கேத்ரின் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே சமூக முகமூடியை அணிந்து கொண்டு தான் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு. இது என்னென்னா, தனக்கு இப்போ சிரிக்கணும்னு தோணும், ஆனால் எல்லோரும் இருக்காங்களே, இப்போ எப்படி நம்மளால் சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது, இல்லை ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் எல்லோரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்படி வாழணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி வாழணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ கேத்ரின் வந்து கேட்குறாங்க, நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றியா, உன்னால் எது செய்யணும்னு நினைக்கிறியோ அதை உடனே உன்னால் இப்போ செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜூலியன் வந்து சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு நொடியுமே வந்து மகிழ்ச்சியோடு அனுபவித்து எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி இருந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, இந்த முகமூடியை எடுத்துட்டு நம்ம எல்லாருனாலையும் வாழ முடியுமா, அது சாத்தியம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரா, நாம் வந்து செய்யக்கூடிய செயல்களை ரொம்ப நேசத்தோடு செய்யணும் அப்படின்றாங்க. சுற்றுச்சூழல் மீது நம்ம அன்பு வச்சுருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் வந்து நம் மீது கட்டாயமாக அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நம்மால் அன்பு செலுத்த முடிந்தால்தான் நம்மால் மற்றவர்களை உண்மையாகவே முழுமையான அளவில் நேசிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இப்படி நம்ம நேசித்து அன்போடு வாழும்போது நம்ம யார்கிட்டையும் நடிக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. மேலும் வந்து ஜூலியன் சொல்கிறாங்க, அவருக்கு வந்து அதிக அளவு சம்பளம் கொடுத்து அந்த வேலையும் அவர் விட்டுட்டாரு. அது போக அவருக்கு வந்து சொகுசாக இருந்த வீடு, அவர் ரொம்ப விரும்பி பயணிக்கக்கூடிய கார் எல்லாத்தையுமே அவர் வந்து வித்துட்டாரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக நீ செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, அன்பு இல்லாமல் என்னால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயுமே ஒரு வெறுமையை உணர்ந்ததுனால இது எல்லாத்தையும் நான் வந்து வித்துடணும். நான் வந்து வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கணும். எது என்னை வந்து வழி நடத்த போகுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் கண்டுபிடிக்கும் போது தான் எல்லாத்தின் மேலேயும் நான் வந்து அன்போடு இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மேலும் அந்த சிவானியா மக்கள் வந்து சொன்னது என்னென்னா, எதிர்காலத்தில் வரப்போகும் ஒன்றிற்காக நம்முடைய மகிழ்ச்சியை வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டதாக வந்து அவர் குறிப்பிடுறாரு. சிவானியா மக்களோட வாழும்போது அவங்கக்கிட்ட வந்து இவர் கேட்டுக்கிட்டாராம், உன்னத ஞானத்தையும் அறிவு விளக்கத்தையும் நீங்கள் வந்து எனக்கு கற்பித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டாராம். அப்போ அவங்க வந்து ஒரு நிபந்தனையின் பேரில் இவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நிபந்தனை என்னென்னா, இங்கே கற்றுக்கிற அந்த விஷயத்த நீங்கள் போய் உங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் பரப்பணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு மலையில் தனிமையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் விடாமல் செஞ்சிட்ருக்க எங்களால் முடியுது. இதையே நீங்கள் வந்து இப்போது இருக்க சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா, இப்போ நமக்கு நிறைய இடையூறு
இடையூறுகள்லாம் இருக்குது. இந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டி அவங்கள நல்வழிப்படுத்திக்கணும் அப்படின்னா சில ஒரு வழிகாட்டுதல் வந்து தேவைப்படுது. அந்த ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இது எல்லாத்தையும் சொல்லித்தரோம் அப்படின்றத சொன்னாங்களாம். இவரும் உடனே சரி நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்றதையும் சொன்னாராம். உறுதி அளித்ததின் பேரில் அவங்களுக்கு இந்த கலையை வந்து அவங்க கற்றுக் கொடுத்ததா சொல்கிறாரு. அதில் அவங்க முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 15,000 அடி உயரத்துலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, எங்கே தப்பு நடந்திருக்கு, எது வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம், எந்த விதத்தில் நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த உயரத்துலேருந்து நம்ம வாழ்க்கையை வந்து பார்க்கணும் அப்படின்றத அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எது முன்னுரிமை கொடுக்கணும், எதை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும், நம்மளோட வாழ்வோட மதிப்புகள்லாம் என்ன, எந்த விதத்தில் முயற்சி எடுக்கணும், நம்மளை வழி நடத்தி செல்லும் கனவுகள்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து வாழ பழகணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. இவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும் அப்படின்னா வாழ்வின் அத்தியாவசியங்கள் மீது மட்டும்தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அத்தியாவசியம் இல்லாத எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஜூலியன் வந்து அவங்க தங்கை கிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய குழந்தைகள் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் இளம் பருவத்தினராக இருப்பாங்க, அதனால அவர்களை உன்னுடைய முதல் இலக்காக லட்சியமாக நீ அவங்கள தான் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. மேலும் அவர் வந்து சொல்றாரு, குடும்ப தலைவனுக்கு ஒரு 5 ஆளுமை பண்புகள் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பத்தி நான் உனக்கு வந்து சொல்றேன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஜூலியன் கிட்ட வந்து கேத்ரின் சொல்கிறா, இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக என்னோட நீங்கள் தங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவரும் கண்டிப்பாக நான் தங்குறேன், உனக்கு சில வாழ்க்கை பாடங்களை சொல்லித்தரது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன், அதனால கண்டிப்பாக அவங்க கூட நான் தங்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேத்ரினோட வீட்டிலே வந்து ஒரு சின்னதாக அந்த கார் நிறுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்குது. அந்த இடத்துல அவர் வந்து தங்கிக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் சரி இந்த சின்ன இடத்துலையா நீ இருக்க போகிற, எங்களோடவே இருன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ஒரு தனிமையான இடம் தேவை, ஸோ இந்த இடமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணி அவருக்காக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேத்ரின் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜூலியன் சொன்னதுனால தன் குடும்பத்தோட அதிகப்படியான நேரங்களை செலவு செய்யணும், முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு அதிகமான நேரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றத முடிவெடுக்கிறா. அதனால அவள் வந்து ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டில் இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தன் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் வந்து செய்கிறாங்க. அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஹெல்தி ஃபுட் வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தன் குழந்தையோடையும் கணவனோடையும் அதிகப்படியான நேரத்தை வந்து செலவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகிட்டு இருக்கதை அவங்களால வந்து பார்க்க முடியுது. ஜூலியனுக்கு வந்து அவங்களோட சொகுசு வீடை பற்றி இவ யோசிச்சு பார்க்குறா. அங்கெல்லாம் அவன் அண்ணா வந்து எப்படியெல்லாம் இருப்பான், இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன ரூம்லேயே இருக்கானே, இது இவனுக்கு சௌரியமாக இருக்கான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஜூலியனோட முகத்துல எந்த ஒரு வருத்தமோ இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே இல்லையா. ரொம்ப அன்பாகவும் ரொம்ப முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அவர் இருக்கிறத இவங்க வந்து பார்க்குறாங்க. ஜூலியன் சொன்னது போலவே குடும்ப தலைவருக்கான 5 ஆளுமை பண்புகளை சொல்லித்தரதுக்கு ஆரம்பிக்கிறாரு. குடும்ப தலைவனின் முதல் ஆளுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையிலான தலைமை பண்பு என்பது குடும்பத்திலான தலைமை பண்பிலிருந்து துவங்குகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஜூலியன் வந்து சொல்கிறாரு, உன் குழந்தைக்கு நீ ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோயேன், அது என்ன அப்படின்னா உன்னுடைய நேரம் தான் அது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அதற்கு அடுத்த அட்வைஸாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனது வாழ்க்கையின் தலைமை உனது வீட்டிலிருந்து தான் துவங்குகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட குடும்பம் தான் உனக்கு வந்து ஆதாரமே அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ராக்கெட்டின் ஆதார பீடத்தை போல அது உறுதியாகவும் பாதுகாப்பானதாகவும் சரியான அமைப்புள்ளதாகவும் இருந்தால்தான் முன்னம் நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை உன்னால் எட்ட முடியும் அப்படின்ற கருத்தையும் அவங்களுக்கு சொல்கிறாரு. முன்னமே சொன்ன மாதிரி 15,000 அடி உயரத்திலிருந்து அவங்க குடும்பத்தை வந்து பார்க்க சொல்கிறாரு. குடும்பம் எப்படி மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த வலுவான காரணத்தை ஜானுடனும் குழந்தைகளுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றம் பண்ணணும், இந்த இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ணுறோம், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் நம்ம வந்து அதை சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ கேத்ரின் வந்து கேட்குறா, என்னோட கணவனுக்கு சொல்கிறது கூட ஓகே, என்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்ல முடியும், அவங்களுக்கு வந்து 6 வயது 3 வயது தானே ஆகுது, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதுனால அவங்களுக்கு அது புரியுமா, அது அவங்க செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறா. அதுக்கு ஜூலியன் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக இது வந்து முடியும், முதல்ல நீ தலைமை பண்பு கொண்டவளாக நீ மாறு, உன்னுடைய செயல்களில் அந்த மாற்றத்தை கொண்டு வா, உன் குடும்பம் வந்து எப்படி மாறணும்னு ஆசைப்படுறியோ முதல்ல அந்த மாற்றம் உன்கிட்ட இருந்து தான் வரணும், நீ மாற்றம் அடையும் போது உன்னை பார்த்து அதற்கப்புறமா குழந்தைகளும் மாற்றம் பெறுறது ரொம்ப ரொம்ப சுலபமாக நடைபெறும் அப்படின்றத குறிப்பிடுறாரு.
உன் குழந்தைகளுக்கு இன்னொரு மிகப்பெரிய அன்பளிப்பையும் நீ கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா ஒரு நல்ல முன் உதாரணமாக இருப்பது தான் அது அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. முதல்ல உன்னுடைய நேரத்தை வந்து அவங்களோட செலவு பண்ணு அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறமாக ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் நீ அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. மேலும் ஜூலியன் வந்து சொல்கிறாங்க, உன் குடும்பம் குறித்து நீ கொண்டிருக்கும் அந்த தொலைநோக்கு பார்வையை உள் மனத்திரையில் ஒரு கற்பனை மூலமாக நம்ம வந்து ஒரு படம் போல் நம்ம ஓட்டி பார்க்கணும். என்னென்ன செயல்கள்லாம் நம்ம செய்யணும், எந்த விதத்தில் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனத்திரையில் நமக்கு ஓடுதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறது கூட சில டைம் மறந்து போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம எழுதி வைக்கும்போது அதை அடிக்கடி நம்மளால் வந்து பார்க்க முடியும். எழுதி வைக்கும்போது அது ஒப்பந்தம் போல் செயல்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. இப்படி எழுதி வைக்கும்போது நம்ம அது எழுதாத சில செயல்கள்லாம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செயல்கள்லாம் செய்யும்போது இது அத்தியாவசியமான செயல் இல்லையே, இது நம்மளோட தொலைநோக்கோட ஒத்து போகவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. மேலும் இப்போ நம்ம வந்து ரொம்ப முக்கியமானவற்றை தானே எழுதுகிறோம். அந்த மாதிரி எழுதி வைக்கும்போது என்ன ஆகும்னா எதன் மீது கவனமாக இருக்கிறோமோ அது வளரும் அப்படின்றத சொல்கிறாரு. எதை பற்றி சிந்திக்கிறாயோ அது விரிவடையும். எதன் மீதெல்லாம் நீ கவனம் செலுத்துகிறாயோ அவையெல்லாம் முக்கியமானவைகளாக ஆகிவிடும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. நம்ம வந்து இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம் இல்லையா, எழுதின உடனே அது எல்லாமே செயலுக்கு வந்து வந்துடாது. என்ன விதமான செயல்கள் வந்து செய்யணும், இதை நடத்திக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம யோசித்து ஒரு குறிக்கோள்களாக அதெல்லாம் பிரித்து எழுதி கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி எழுதினதுக்கு அப்புறமாக அந்த விஷயங்களின் மீது நம்மளோட முழு கவனத்தையும் செலுத்த முடியும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. மேலும் ஜூலியன் வந்து சொல்கிறாங்க, குடும்பத்தில் சமூக உணர்வை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி வளர்க்கும் போது தான் தலைவனின் பண்பு வந்து உயரும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இது எனக்கு புரியலையே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் கேட்குறா. அதுக்கு வந்து ஜூலியன் சொல்கிறாங்க, உனது இல்லத்தை வந்து ஒரு சரணாலயமாக மாற்றணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்பயும் இவளுக்கு வந்து புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நிறைய புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கி வச்சு அதை குழந்தைங்களை படிக்க செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தினமுமே அவங்களுக்கு வந்து புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஒரு காந்தியோ இல்லை அன்னை தெரசாவை பற்றியோ நமக்கு வந்து அவங்களுக்கு சொல்லித்தரதன் மூலமாக அவங்களோட பண்புகளை வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஸ்வீகரித்து கொள்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்றாரு. இப்போ நான் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி தர்றது வந்து ஓகே, அவங்க படிக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அவங்களால எப்படி படிக்க முடியும், அப்படியே படித்தாலும் அவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜூலியன் வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு புரியாட்டி என்ன, நீ வந்து படித்து காட்டு, ஒரு நாளும் படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கு, அந்த நேரத்தில் நீ குழந்தைங்களுக்கு நீ படித்து காட்டு, அவங்களோட பண்பு நலன்கள்லாம் என்ன, இதை வந்து நம்ம செய்கிறதன் மூலமாக என்னென்ன பயன்கள் வந்து நமக்கு ஏற்படும், அந்த மாதிரியெல்லாம் நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ படிக்கிறதுக்கான நேரத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஒரு சக்தி வந்து எனக்கு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ உன்மேலேயே கடுமையாக நடந்து கொண்டால் வாழ்க்கை சுலபமாகிவிடும், நீ உன்னையே கண்டிப்புடன் நடத்தினால் வாழ்க்கை உன்னிடம் மென்மையாக நடந்து கொள்ளும் அப்படின்றத குறிப்பிட்றாரு. மேலும் சொல்கிறாரு, சுலபமாக இருக்கும் காரியங்களை மட்டுமே செய்வதை விடுத்து உன் உள்ளம் கூறுகின்ற சரியான செயல்களை நீ விரும்பி செய்தால் அது உன்னை கனவு கண்ட குடும்ப வாழ்க்கையை எய்தச் செய்யும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாரு. கேத்ரின் கிட்ட ஜூலியன் சொல்கிறாங்க, உன் இரு குழந்தைகளிடமும் கொழுந்து விட்டெறியும் ஆர்வத்தை உருவாக்குவது பெற்றோராகிய உனது மிகப்பெரிய கடமை அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அறிவு பசியுடன் இருப்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்றாங்க. ஞானத்திற்கான தாகம் அவர்களிடம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. புத்தகங்களையும் இசையையும் எண்ணங்களையும் அவர்கள் நேசிக்க வைக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. எப்பொழுதுமே எண்ணிலடங்காத மாற்றங்கள் கொண்ட உலகில் அவர்கள் வெற்றி பெற இதுதான் ஒரே வழி அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேத்ரின் கேட்குறாங்க, சரணாலயமாக மாற்றணும் அப்படின்னா புத்தகங்களை வாங்க சொன்னீங்க, சரி அது போக நான் வேறு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது, மலர்கள் வந்து வாங்கு, உன் வீட்டில் எப்பயுமே மலர்கள் இருக்க மாதிரி பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் உன்னோட ஒவ்வொரு அறையுமே வந்து புதிய காற்று வீசும்படி இருக்கணும், அதனால ஜன்னல்களை வந்து திறந்து வை, வெளிக்காற்று வந்து உள்ளே வரணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதன் மூலம் நல்ல காற்றும் ஒரு வெளிச்சமும் உன் வீட்டுக்குள்ளே வரும், ஒரு நல்ல விதமான நேர்மறையான எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக அமைதியான குடும்பமாக நேரத்தை கழிப்பதற்கு நீ எப்பயுமே முயற்சி செய்யணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஏன்னா நம்ம வாழக்கூடிய சூழல் தான் நமது எண்ணங்களை உருவாக்குகின்றது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எப்பயுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற வழக்கத்தை வந்து உங்கள் குடும்பத்தில் கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. பெற்றோராக இருப்பது என்பது தலைவனாக இருப்பது தான் என்பதை எப்பயுமே மறந்துடாத அப்படின்றதையும் சொல்கிறாரு. குடும்பத் தலைவனின் இரண்டாவது ஆளுமை,
குழந்தையை திட்டுவதை நிறுத்து, ஒரு தலைவனை உருவாக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சார்லஸ் கிங்ஸ்லி அப்படின்றவர் ஒரு வாக்கியம் வந்து சொல்கிறாங்க, நான் இன்று ஒரு மனிதனையாவது இன்னும் சிறிது அதிக அறிவுடனோ அதிக சந்தோஷத்துடனோ அதிகம் சிறப்பு மிக்கவனாகவோ மாற்றியுள்ளேன் என்று ஒவ்வொரு நாள் இரவும் உறங்கப் போகும் முன் கண்டிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை மேற்கொள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குழந்தைகளை வந்து எப்பயுமே கடிந்து கொள்வதற்கு பதிலாக அவங்க மீது அளவில்லாத அன்பு என்னும் அன்பளிப்பின் மூலம் அவர்களை உருவாக்கி செதுக்கி எடுக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. குழந்தைகள் கிட்ட இருக்க திறமையை வெளிக்கொண்டு வர்றதற்கு சிறந்த வழி நீ அவர்கள் மீது அக்கறை காட்டுவது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு குளிர்பானத்தை வந்து சிந்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பாத்திரத்தை உடைச்சிட்றாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து நம்ம திட்டுறதுக்கு பதிலாக முதல் தடவை அவங்க வந்து ஒரு தவறை செய்யும்போது அது அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே தவறை மறுபடி செஞ்சாதான் அது வந்து உண்மையான தவறு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த டைம் தான் நம்ம கண்டிக்கணுமே தவிர முதல் தடவை அவங்க செய்யும் போதே நம்ம வந்து திட்டக்கூடாது அப்படின்றத குறிப்பிடுறாரு. எந்த ஒரு விஷயத்தையுமே அதில் செஞ்சு ஒரு தவறுதல் ஏற்படும் போது தான் ஓகே இப்படி செஞ்சால் அது தப்பாகும் அப்படிங்கிற அந்த படிப்பினையே நமக்கு வரும். இப்போ நம்ம குழந்தைங்களை திட்டிகிட்டே இருக்கிறதுனால அவங்க எதுக்குப்பா வம்பு இதை எடுத்து அது உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் அம்மா திட்டுவாங்க, இதுக்கு நம்ம அதை வந்து தொடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க, இல்லை அவங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க செய்யக்கூடாது. அப்படின்னா நம்ம சிறந்த பெற்றோர்களாக இருக்கணும்னா அவங்க முதல் தடவை அதை செய்யும் போது அதில் என்ன ஒரு படிப்பினை அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத கவனித்து அவங்களுக்கு நம்ம வந்து அதை சொல்லி கொடுக்கணும். மேலும் ஜூலியன் வந்து சொல்கிறாரு, எதிர்மறையாகவோ மனதை கஷ்டப்படுத்தும்படியாகவோ வார்த்தைகளை ஒருபோதும் நம்ம குழந்தைகள்கிட்ட உபயோகிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் குடும்ப தலைவர்களோட ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பு என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற உறுதிமொழியை காப்பாற்றணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையுமே வந்து குழந்தைகள்கிட்ட நான் செஞ்சிட்றேன், உனக்காக இதை பண்ணித்தரேன் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம கொடுத்த வாக்குறுதியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதற்கடுத்த தலைமை பண்பாக சொல்கிறாங்க, நீ யாருடன் இருக்கிறாயோ அவர் பேசுவதை முழுமையாக கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னால் நேரம் செலவு பண்ண முடியலன்னா ஒரு 5 நிமிஷம் இரு, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்றத சொல்லணும். ஆஃப் மைண்டாக நம்ம எந்த ஒரு கான்வர்சேஷனையுமே வந்து கேட்கக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த பண்பு நலனா சொல்கிறாரு, வெறித்தனமாக நேர்மையுடன் இருப்பது அப்படின்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து நேர்மையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருப்போம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒரு கவிதை வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒரு பெற்றோருக்கு குழந்தையோட மனநிலையை பற்றி சொல்லக்கூடியதாக இந்த கவிதை வந்து இருக்குது. அதில் கடைசி பற்றியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ எப்பொழுதுமே சரியாகத்தான் இருப்பாய் என்று நம்புகிறான். அவன் கண்கள் எப்பொழுதுமே திறந்திருக்கின்றன. அவன் பகலையும் இரவையும் கவனித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நீ செய்பவற்றிலெல்லாம் நீ அவனுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாய். ஏனென்றால் அந்த சிறு குழந்தை காத்து கொண்டிருக்கிறது வளர்ந்து பெரியவனாகி இன்னொரு நீயாக மாற. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம குழந்தைங்க வந்து கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து வார்த்தையை வந்து தப்பாக உபயோகப்படுத்துறது, இல்லை வந்து பொய் பேசுறது, இல்லை தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. சிறு குழந்தை தானே, அது எப்படி கவனிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து மிக மிக தவறு. கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்குற வார்த்தையை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா வசனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ குழந்தைங்க முன்னாடி நம்ம வந்து எப்படி இருக்கோங்கிறத ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கவிதை நல்லா இருந்துச்சு. குடும்ப தலைவனின் 3வது ஆளுமை, அவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை ஊக்குவிக்கணுமே தவிர அவங்களோட பலவீனத்தை எப்பயுமே குத்தி காட்டி கொண்டே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் 3வது ஆளுமையாக ஜூலியன் வந்து சொல்கிறாரு. ஒரு குழந்தை வந்து எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறது மிக மிக தவறு. ஒரு சிலவற்றில் தான் அவங்களால சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க முடியும். அது எது அப்படின்றத நம்ம கவனித்து அவங்கள வந்து அந்த விஷயத்தில் ஊக்கப்படுத்தி அதில் முன்னேற்றி கொண்டு வர்றது தான் பெற்றோராகிய நமது கடமை அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் ஜூலியன் வந்து சொல்கிறாங்க, எந்த வேலை ஒரு வாழ்க்கையின் கனவை உண்மையாக்குமோ அந்த வேலையை செய்வதில்தான் வாழ்க்கையின் வலிமை உள்ளது அப்படின்றாங்க. எது நமக்கு நல்லா வருமோ அந்த விஷயத்திலே தொடர்ந்து நம்ம நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை படமாக இருக்கும். என்னென்னா, வாழ்க்கையின் நிறை உணர்வு பொருட்களை சேகரிப்பதனால் உண்டாவது அல்ல,
தன்னை உண்மையாக அறிதலிலே தான் உண்டாகும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும், அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன், இல்லை இந்த கார் வாங்கணும் அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொருள்களை தேடுறதுலேயே அவங்க வாழ்க்கையை வந்து முழுதுமாக செலவழிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாபியை இவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு செய்ய முடியாது. இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, இல்லை ஒரு படம் வரைதலில் ஒரு நிபுணர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து 80 வயசில் கை நடுங்கக்கூடிய அந்த வயசில் இவங்களால படம் வரைஞ்சி ஒரு நிபுணர் ஆகிறதுங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றாங்க. சொத்துக்களை குவிப்பதிலேயே அவங்க நாட்களை வந்து செலவழிக்கிறாங்க. எப்போ அவங்க நிம்மதியாக வாழ போகிறாங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா எல்லா பொருட்களையும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் அப்பாடான்னு உட்காரும் போது கண்டிப்பாக 70 வயது 80 வயது ஆயிரும். அந்த வயதில் உங்களுக்கு உடலை சரி பண்ணிக்கிறதுக்கான மருத்துவமனைக்கு ஓடுறதும் அதுக்குமே தான் நேரம் இருக்கும். எப்படி தங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றது தெரியல. அதனால எப்பயுமே அத்தியாவசியமான பொருட்களை சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சேர்த்ததுக்கு அப்புறமாக எப்படி அதை கொண்டு நிம்மதியாக வாழ்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுமே தவிர இன்னமும் பொருள் பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு உன்னத கருத்தை வந்து குறிப்பிடுறாரு. மேலும் ஜூலியன் வந்து கேத்ரின் கிட்ட சொல்றாங்க, வாழ்க்கையில் நிறைய கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு வாழ்க்கைக்கு நிறைய அர்த்தம் சேர்க்க வேண்டும் என்று பாடுபட வேண்டும், அங்குதான் நிரந்தர சந்தோஷம் இருக்கிறது அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஜூலியன் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய குழந்தைகள் நல்லதொரு வாழ்க்கையை வாழணும்னு நீ ஆசைப்படுறல, அதுக்கு நான் ஒரு 4 டெக்னிக் வந்து சொல்கிறேன், இதை நீ ஃபாலோ பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. முதல் டெக்னிக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வரைபடம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அரிஸ்டாட்டில் வந்து சொல்லுவாங்களாம், மனதின் வரைபடம் இல்லாமல் ஆத்மா ஒருபோதும் சிந்திக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மாதிரியே ஒவ்வொரு வாரம் அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறை வந்து அருகில் இருக்க பூங்காவிற்கு உன் குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு போ. அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு தியான நிலைக்கு போக சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை வந்து என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதை அவங்கள கற்பனை செஞ்சு மனத்திரையில் ஓட்டி பார்க்க சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து குழந்தை வந்து எதுக்காக பயந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீ வந்து அந்த பயத்தை விட்டுட்டு தைரியமாக இருப்பது போல் ஒரு பாவனை பண்ணிக்கோ. நீ வந்து இப்போ ஒரு நாய் வந்தால் பயப்படுற அப்படின்னா, அந்த நாய் வந்து உன்னை எதுவும் செய்யலை, நீ தைரியமாக நடந்து போகிற, அந்த நாய் அதுபாடு இருக்குது, நீ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீ நடந்து போகிற அப்படின்றத யோசிக்கிறது. இல்லை பரீட்சையில் எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்குன்னா நான் எல்லாமே நல்லா நினைவுபடுத்தி எழுதுகிறேன், அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து கற்பனை செஞ்சு பார்க்க சொல்லு. அவங்க எந்த விதத்தில் மாறணும்னு நினைக்கிறியோ அதை அவங்க மனதில் சொல்லி அதுபடி அது நடப்பது போல் ஒரு பாவனை வந்து செஞ்சுக்க சொல்லு. இதை வந்து தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக அது எதிர்காலத்தில் நிஜமாறதுக்கு அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ கேத்ரின் வந்து கேட்குறா, எவ்வளவு நிமிடங்கள் அந்த மாதிரி கற்பனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. பெரியவங்களாக இருந்தால் 20 நிமிடங்கள் செய்யணும், சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 5 நிமிடம் செஞ்சாலே போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த விஷயம் வந்து அவங்க ஆழ் மனதில் பதிந்து அதை எப்படி செயலுக்கு கொண்டு வரதுங்கிறத அவங்களே வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. இரண்டாவது டெக்னிக்காக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அபாயகரமான செயல்கள் தான் மகத்தான வாழ்வு வாழ வழிவகுக்கும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்றாங்க. உங்கள் குழந்தை வந்து எதுக்காவது தயங்குறாங்க அப்படின்னா நீ அதை வந்து அவங்கள செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்து அப்படின்றாங்க. இப்போ சைக்கிள் ஓட்டம் முதல்ல கற்றுக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கும், கீழே விழுந்துருவோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு அதை வந்து சொல்லி கொடுக்காமலே இருக்க முடியாது இல்லையா? நீ அவங்க பக்கத்துலேயே போய் டெய்லியும் அவங்களுக்கு அதற்கான பயிற்சியை வந்து கொடு அப்படின்றாங்க. இந்த மாதிரி அபாயகரமான செயல்களை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான் இரண்டாவது டெக்னிக். அதற்கப்புறம் ஒரு கனவு புத்தகம் போல் ஒன்று வந்து உருவாக்க சொல்கிறாங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு காலி நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கணும், ஆளுக்கு ஒன்று வந்து வச்சுக்கணும். அதில் ஒவ்வொரு இலக்கையும் கனவுகளையும் அதில் எழுதி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி எழுதி வைக்கும்போது அதை நம்ம படிக்கும்போது அதை நம்ம அடையணும், அதை வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நம்ம எல்லாருமே ஒரு ஹீரோ மாதிரி ஆயிடுவோம் அதை முடிக்கும்போது அப்படின்றத குறிப்பிடுறாரு. மூன்றாவது டெக்னிக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாபெரும் மனிதர்களுடன் தொடர்ச்சியாக இணைந்து செயலாற்றுதல் அப்படின்றாங்க. இப்போ ஒரு காந்தி, அன்னை தெரசா, அரிஸ்டாட்டில் அப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்களோட இப்போ நம்மளோட தொடர்பில் இருக்க முடியாது. அவங்க எழுதின புத்தகங்கள் இல்லை அவங்களோட ஆடியோ கேசட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்பதன் மூலமாக தினமும் அவங்களோட தொடர்பில் நம்மளால் இருக்க முடியும். குழந்தைகளை அது போல் நம்ம செய்வதன் மூலமாக அவங்களோட நற்பண்புகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு அருமையான கருத்தை சொல்கிறாரு, குழந்தைகளது தன் மதிப்பை ஒருபோதும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது அவர்களுடைய நடத்தை மோசமாக இருந்தது அப்படின்னு தான் குறிப்பிடணுமே தவிர நீ ரொம்ப மோசமாக நடந்துக்கிற, நீ ரொம்ப மாறிட்ட, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நீ செய்யும் செயல் வந்து சரியா இல்லை, அது மாதிரி தான் வந்து சொல்லணுமே தவிர அவங்களையே குறை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறாரு.
மேலும் சொல்கிறாரு, நீ கோபமாக இருக்கும்போது உன் குழந்தைகளை கட்டுப்படுத்தாதே அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நம்ம கோபமாக இருக்கும்போது என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே தெரியாது. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு நம்ம மனது வந்து கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமாக அவங்கக்கிட்ட வந்து நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக சொல்லலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. 4வது டெக்னிக்காக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொடுத்து பழகணும்னு சொல்கிறாங்க. யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னா பரந்த உள்ளத்துடன் கொடை செய்யணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. குடும்ப தலைவனின் 4வது ஆளுமை, சிறந்த பெற்றோராக திகழ சிறந்த மனிதனாக ஆக வேண்டும் அப்படின்றது தான் அது. நம்மளை எப்பயுமே சுய புதுப்பித்தல் வந்து பண்ணிக்கணுன்றாங்க. மற்றவருக்கு உதவும் முன் நீங்கள் உங்களுக்கே உதவ வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு நல்ல பெற்றோராவதற்கு முன்பு நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வேண்டும். குடும்பத்தை சிறந்த வகையில் நிர்வகிக்க முதலில் உங்களை சிறப்பாக நிர்வகித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்து சொல்கிறாரு. கேத்ரின் வந்து சொல்கிறா, நீ முதலில் உன்னை விரும்பாவிட்டால் உன் குழந்தைகளையும் விரும்ப மாட்டாய் அப்படின்ற கருத்தையும் இதோட ஒத்து போகுதில்லை அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக உன் மீது அன்பு வச்சுருந்தா தான் உன் குழந்தைகள் மீது உன்னால் அன்பு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியனும் சொல்கிறாரு. கேத்ரின் வந்து ஜூலியன் கிட்ட கேட்குறா, என்னை புதுப்பித்து கொள்ளணும் அப்படின்னா நான் என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜூலியன் சொல்கிறாரு, நீ உன்னை நல்ல மனிதனாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் 5 மணி சங்கத்தில் சேரணும் அப்படின்றாங்க. த 5 AM கிளப்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் எழுதியிருப்பார். அதோட புக் சம்மரி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதில் சிறந்த கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. 5 மணிக்கு எழுவதன் மூலமாக நமக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிகிற மாற்றம் என்னென்னா, இப்போ டெய்லியும் 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிக்கும் போது தினமும் உங்களுக்கு நேரம் அதிகப்படியாக கிடைக்குது. இந்த அதிகப்படியான நேரத்தை உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்குலையோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்வதற்கோ நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். எனக்கு நேரமே இல்லை, நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புவாங்க இல்லையா. அவங்க வந்து குழந்தைகளோட கலந்துரையாடுறதுக்கு தினமும் 1.5 மணி நேரம் அதிகமாக கிடைக்கும். நல்ல நூல்களை வந்து படிக்கிறதுக்காக அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்காக, தியானம் செய்வதற்காக என பல நல்ல வழிகளில் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அதனால 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு முயற்சி செய் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்ததாக சொல்கிறாரு, உன்னுடைய உடம்பை வந்து நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யலாம், தியானம் செய்யலாம், ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணீர் டெய்லியும் குடிக்கிறோமா, கரெக்டாக நம்ம தூங்குறோமா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்யும்போது உனக்கு புத்துணர்ச்சி வந்து தரும், மன உறுதியும் எதிர்ப்பு சக்தியையும் பெருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இது உன்னை பொறுமை உள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் மாற்றும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஜூலியன் சொல்கிறாரு, அதனால ரொம்ப கவனமாக இரு. வாழ்க்கையில் சில சிறிய விஷயங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு தரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நாம் அனுபவிக்கும் வெற்றியின் தரம் ஒவ்வொரு நாளின், ஒவ்வொரு மணி நேரத்தின், ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேர்ந்தெடுக்கும் சிறிய விஷயங்களை பொறுத்தே அமையும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்ததாக ஜேர்னலிங் பண்ணு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஜேர்னலிங்கிறதுக்கும் டைரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம சேனலில் கூட ஜேர்னலிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருக்கீங்க, அது வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நன்றி கூறுதல் போல் நம்ம வந்து எழுதலாம். இல்லை ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்க, அது தவறிடுச்சு, ஏன் தவறிச்சு, என்ன விதத்தில் வந்து தப்பு இருந்தது, எப்படி அதை மாற்றிக்கிட்டால் நாளைக்கு அதை விடாமல் செய்ய முடியும், அந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு சுய ஆய்வு பண்ணிக்கிட்டு நம்ம எழுதுறது தான் வந்து ஜேர்னல். அது போக சுய புதுப்பித்தலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீ செய்யணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு. அது என்னென்னா சப்பாத் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூதர்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து அவங்க ஓய்வு நாளாக வந்து தெரிவிப்பாங்க. அந்த நாளில் வந்து அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. பிரார்த்திப்பது, குடும்ப நபர்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணுவது, அது போல் விஷயங்கள் தான் அவங்க செய்வாங்க. தன்னையே வந்து ஆய்வு செய்கிறதுக்கும் அந்த நேரத்தை வந்து உபயோகப்படுத்திப்பாங்க. நீயும் அதுபோல் வார இறுதி நாட்கள்லையோ இல்லைன்னா உனக்கு பிடித்த மாதிரி உனக்கு எந்த நாள் சௌரியப்படுமோ அந்த நாளை வந்து ஒரு சபாத் நாளாக வந்து நீ எடுத்துக்கிட்டு குடும்பத்துக்காக நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சா செய்யலாம். ஹாபி இருந்ததுன்னா அதை பண்ணலாம், இல்லை சுய ஆய்வு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ வந்து அந்த நாளை வந்து செலவு பண்ணு அப்படின்ற கருத்தை வந்து ஜூலியன் வந்து சொல்கிறாரு. முக்கியமாக சொல்லணும்னா வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்து அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறாரு. தலைவனின் 5ஆம் ஆளுமை, பரம்பரை சொத்து ஒன்றை அன்பளிப்பாக ஆக்குவதன் மூலம் உன் குழந்தைகளுக்கு இரவா நிலைத்தா அப்படின்றது தான் அந்த 5வது ஆளுமை. கேத்ரின் கிட்ட ஜூலியன் சொல்கிறாரு,
ஒரு திரையரங்குக்கு இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இவங்களும் போகலாம், அண்ணா வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு படம் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உலகத்தை நெகிழச் செய்த வண்ணாத்தி அப்படின்றது தான் அந்த படத்தோட பெயர். ஒரு துணி துவைக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து இருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு யாருமே குடும்பத்தில் கிடையாது. தனக்குன்னு ஒரு திருமணமோ எதுவுமே அவங்க செஞ்சுக்கிட்டதில்லை. தினமும் அவங்க வந்து காசு அவங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையுமே வங்கியில் போய் சேர்த்துக்கிட்டே வராங்க. அப்படியே அவங்க வந்து சிறு வயதுலேருந்து அவங்களோட 80 வயது வரைக்கும் அவங்க அப்படியே இருக்காங்க. அப்போ அந்த வங்கி மேலாளர் வந்து கேட்குறாங்கன்னா, நீங்கள் இவ்வளவு பணம் சேர்த்துருக்கீங்களே, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணமாவது எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இதை வந்து என்னோட பேரில் வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போகிறத வந்து வாடிக்கையாக வச்சுருக்காங்க. 87வது வயதில் அவங்க வந்து அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு வசதியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியில் கொண்டு போய் அவங்க அதெல்லாம் கொடுத்துட்றாங்களாம். அவங்களுடைய பேர் வந்து தொலைக்காட்சியில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பரிசுகள்லாம் வழங்குறாங்க. தலைவர்கள்லாம் வந்து அவங்கள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி வந்து ரொம்ப எளிமையாக இறந்து போயிடுறாங்கன்றாங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்க முடியும். அவங்ககிட்ட யாராவது கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுக்கு இது போதும், இந்த ஒரு ஜீவன் வாழ்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பொருட்கள், எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு உள்ளதை வந்து மற்றவர்கள் நலனுக்காக கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் வந்து பரம்பரை சொத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக கேத்ரின் கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அனைவருமே இத்தகைய பரம்பரை சொத்தை விட்டு செல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய செயல்கள் ஏதாவது செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த பெண்மணி செஞ்சது போல் நம்ம வந்து அன்றாட செயல்களில் ஒரு சில செயல்களை மற்றவங்க நலனுக்காக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே அது நாளடைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒரு பரம்பரை சொத்தாக நம்ம வந்து விட்டு செல்வது போல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து நினச்சி பார்க்கல, இவ்வளோ $1 மில்லியன் வந்து நம்ம கொடுப்போம் நன்கொடையான்னு நினச்சே பார்க்கல. ஒரு நாளும் அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன பணத்தை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுபோல் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன செயல்களை செஞ்சாலே போதும் அப்படின்றத ஜூலியன் வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து மரணம் அடையும் போது நம்ம வந்து அமரத்துவ நிலையை வந்து அடைந்தவர்களாக இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம இறந்தாலும் நம்மளை சுற்றி இருப்பவர்களோட அடி மனதில் நம்மளோட நினைவுகள் என்றுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறாரு. அப்போ கேத்ரின் வந்து கேட்குறா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, இதை எப்படி நான் என் குழந்தைகள் மனதில் வந்து புகுத்த முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப எளிது. அவங்க வந்து ஆழ் மனதில் என்ன விதமான முணுமுணுப்பு வந்து அவங்களுக்கு இருக்குங்கிறத கவனிக்க சொல்லு அப்படின்றத சொல்கிறாரு. அந்த முணுமுணுப்பை வந்து நம்ம கவனிக்கும் போது நம்ம ஆழ் மனதின் உள்ளிருந்து என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம எந்த விதமான சேவையை இல்லை எந்த விதமான ஒரு நன்கொடையை வந்து இந்த உலகுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரோட ஆழ் மனதுமே வந்து சொல்லும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது சில டைம் தியானத்தினாலேயோ இல்லை ஒரு விதமான ஆழ்ந்த சிந்தனையிலோ சில சமயம் நம் வாழ்வில் தேவையற்ற சூழ்நிலைகளில் கூட இந்த மாதிரியாக கேட்பதுண்டு அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஒரு மிகப்பெரிய அடி யாருக்காவது விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு மனைவி இறந்துடுறாங்க, இல்லை கணவன் இறந்துடுறாங்க, இல்லை குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நன்கொடையை செய்யணும், இல்லை இந்த விதமாக சமூகத்துக்கு நம்ம உதவணுங்கிற அந்த ஆழ்மன எண்ணம் வந்து தோன்றும் அப்படின்றாங்க. ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ஞாபகம் வருது. சுனாமியில் ஒரு பெற்றோர் தனது 2 குழந்தைகளை வந்து இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தன் குழந்தைகளை அப்படியே தேடி போயிட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. ஒரு 5 நாள் 10 நாள் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்களை வந்து தவித்து குழந்தைகள் வந்து அனாதையாக ரோட்டில் நிற்கிறத வந்து பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டதான், நம்ம வந்து ஒரு அனாதை இல்லம் வந்து உருவாக்கணும், அதில் நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாமல் தவிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றியது அப்படின்றாங்க. இதுதான் அவங்களோட பரம்பரை சொத்து. இதை அவங்க செய்யும்போது அவங்க கண்டிப்பாக அமரத்துவம் வந்து அடைவாங்க. இது போல் நம்ம ஆழ்மனதில் சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஒரு முணுமுணுப்பு வந்து தோன்றும். அந்த முணுமுணுப்பை வந்து கவனிக்க வையே, இதுதான் நீ குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய மிகப்பெரிய பாடம் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. கடைசியாக ஜூலியன் அவரோட கடைசி பாடத்தை வந்து சொல்கிறாரு. நீ அன்பான, புத்திசாலியான, அற்புதமான உன் குழந்தைகளுக்கு மனிதனின் உயர்வை உணர்த்தி அவர்கள் வாழ்வு அவர்களோடு மட்டுமே முடியக்கூடாது என்பதையும் புகட்ட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை வந்து கேட்கும்போது கேத்ரினுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தான். ஏன்னா அந்த சிவானியாவில் இருக்க முனிவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நீ வந்து எங்ககிட்ட கற்றுக்கிட்ட நல்ல கருத்துக்களை எல்லாம் உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேத்ரினுக்கு இது கடைசி பாடம்னு சொல்லும்போது அண்ணா வந்து வேற எங்கேயோ போக போகிறாரு அப்படின்றத அவங்க வந்து குறிப்பால் உணர்ந்து கொள்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்கள இருன்னும் சொல்லவும் முடியலை. ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இவர் வந்து போகத்தான் போகிறாரு அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க கணவர்கிட்ட எல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து போகிறத பற்றியும் இல்லை வேறு நாட்டுக்கு போகிறத பற்றியெல்லாம் இவங்க வந்து பேசியிருக்கதெல்லாம் இவங்க அரசல் புரசலாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவர் இப்போ கிளம்ப போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது. அவங்க அண்ணா கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அவங்க அண்ணா வந்து உடனே கிளம்பிடுறாராம். அப்போ அவங்க திரையரங்குலேருந்து கிளம்பும் போது அவங்க மடியில் வந்து சாவி வந்து கீழே விழுந்துதான். இவங்க அந்த சாவியை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாவை நிறுத்த முடியல, சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணா தங்கியிருந்த அறைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் மேலிட அவங்க அந்த அறைக்கு போகிறாங்களாம். அந்த அறை முழுவதுமே வந்து பூக்கள்லாம் வந்து இருந்தது. அந்த ஜன்னல் கதவுகள்லாம் திறந்தபடி இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து சந்தன மரத்தினாலான ஒரு மரச்சட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு லைப்ரரியை வந்து அவர் வந்து இவங்களுக்காக உருவாக்கி வச்சுருக்காரு. அதில் அரிய நூல்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சின்ன குறிப்பும் அங்கே வந்து இருந்துதான். அதில் அவர் வந்து என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, என் இனிய சகோதரி கேத்ரின், நான் எனக்கு தெரிந்த மிக உயர்ந்த பரிசினை வழங்குகிறேன், மெய்யறிவின் பரிசு. இந்த நூலகம் மற்றும் இதில் இருக்கும் புத்தகங்கள் அனைத்துமே மிக முக்கியமான புத்தகங்கள், எப்போதோ எழுதப்பட்டவை. இவைகளை நான் உனது குழந்தைகளுக்கு அளிக்கிறேன். நீங்களும் ஜானும் உங்கள் 2 அற்புத குழந்தைகளுடன் உங்களுடைய சந்தோஷமான நொடிகளையும் சில முக்கியமான நேரங்களையும் இங்கே பகிர்ந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த அசாதாரணமான புத்தகங்களின் பக்கங்களிலிருந்து படித்து தெரிந்து கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அவர் வந்து போயிருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலம் வந்து மிக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்ற அந்த உத்வேகத்தோட அவங்களோட வாழ்நாட்களை வந்து அவங்க எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை வந்து முடிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப அரிய கருத்துக்கள்லாம் வந்து இருக்குது. குழந்தைகளை வந்து எப்படி நம்ம வழி நடத்தணும், என்ன விதத்தில் சொல்லி கொடுக்கணும், நம்ம வந்து கரெக்டாக தான் அவங்கள வழி நடத்துகிறோமா இல்லை ஏதோ விதத்தில் தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிந்திச்சுட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் இருக்க கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி பார்க்கலாம். ஒரு மிகச்சிறந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதன் மூலமாக நம்ம குடும்பமும் நம்ம குழந்தைகளும் ரொம்ப சீரும் சிறப்புமாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.